அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சில குறள்களை நாம் மேலெழுந்தவாறாக படிக்கின்ற பொழுதே எளிமையாக பொருள் விளங்கக்கூடிய வகையிலும் மனனம் செய்யக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கும். சில குறள்கள் நாம் எவ்வளவுதான் முழுமையாக கற்றிருக்கிறோம் என்று நினைத்திருந்தாலும், எவ்வளவுதான் அந்த குறள்களுக்கான விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று எண்ணியிருந்தாலும், எங்கேனும் யாரேனும் ஒருவர் அவ்வாறான குறள்களை கூறுக என்று கேட்கையில் நாம் சில தடுமாற்றங்களுடனேயே அவ்வாறான குறள்களை கூறத் தொடங்குகின்றோம். சில அச்சங்களும் நமக்கு ஏற்படுகின்றன. சொற்பிழையோ பொருட்பிழையோ ஏற்பட்டு விடுமோ என்று. அவ்வாறு அமைந்த குறள்களுள் ஒரு குறளை இப்பொழுது பார்ப்போம். வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் 12வது குறளாக அமைந்துள்ள துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதூ மழை என்ற இந்த குறளை பார்ப்போம். பெரும்பான்மையோர், குறிப்பாக அண்மையில் என்னுடைய நண்பர்கள் சிலரிடம் இந்த குறளை கூறுக என்று கேட்கையில் அவர்கள் பிழையுடனேயே கூறினார்கள். ஏன், நானும் என்னுடைய இளம் அகவையில் இந்த குறள்கள் இவ்வாறான குறள்களை தவறான பொருளிலேயே தவறான மொழி நடையிலேயே இந்த குறள்களை பயின்றிருக்கிறேன், கற்றிருக்கிறேன், கூறியிருக்கிறேன் என்பதை தயக்கமின்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது இந்த குறளை நாம் முழுவதுமாக எளிமையாக எவ்வாறு கற்கலாம், ஒவ்வொரு சீராக இந்த குறளை நாம் பொருள் விளங்கி கொண்டோம் என்றால் எந்த இடத்திலும் யார் எப்பொழுது கேட்டாலும் தங்கு தடையின்றி இந்த குறளை நாம் விளக்கத்துடன் விளக்கலாம், கூறலாம். இப்பொழுது துப்பு என்றால் என்ன? முன்னர் பார்த்த காணொளியில் துப்பு என்றால் என்பதற்கு பல பொருள்கள் இருப்பதை பார்த்தோம். முதன்மையான பொருள் துப்பு என்றால் உணவு என்பதாகும். இப்பொழுது ஒவ்வொரு சீராக இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். துப்பு என்றால் உணவு. துப்பார்க்கு உணவை உண்போர்க்கு, துப்பாய உணவாக, துப்பாக்கி துப்பு ஆக்கி உணவை ஆக்கி, உண்போர்க்கு உணவாகவும் உணவை ஆக்கியும். அடுத்ததாக 4வது சீர் துப்பார்க்கு உண்போர்க்கு, துப்பு அந்த 5வது சீரை பார்க்கின்றோம். அந்த 5வது சீரையும் 6வது சீரையும் நாம் கவனமாக கையாண்டால் இந்த குறளை நாம் எளிமையாக கற்றுவிடலாம். துப்பு ஆயதூம் என்று அந்த 5வது 6வது சீர்கள் அமைகின்றன. இந்த இடத்திலே ஆயதூம் என்றால் நெடில், அதாவது அளபெடை. ஆயதூம், இந்த அளபெடையை நாம் கவனத்தில் கொண்டு அழகாக பிரிக்க வேண்டும். ஆயதும் என்றால் ஆவதும் என்ற அந்த பொருளை பார்க்கின்றோம். அங்கே துப்பாய துப்பு உணவாக, இங்கே உணவாவதும். இந்த இடத்திலே துப்பு ஆயதும் என்றால் உணவு ஆவதும், உணவாக ஆவதும். எது உதவுகின்றது? மழை. எனவே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, உண்போர்க்கு உணவாகவும் உணவை ஆக்கியும். துப்பார்க்கு 4வது சீர். துப்பார்க்கு உண்போர்க்கு உணவு துப்பு ஆவதும் என்ற அந்த பொருளிலே துப்பு ஆயதும் மழை, உண்போர்க்கு உணவை ஆக்கியும் உண்போர்க்கு உணவாகவும் பயன்படக்கூடியது மழை. இவ்வளவுதான் இந்த குறள் நாம் எளிமையாக கற்பதற்கான வழி. மீண்டும் அடுத்த ஒரு குறளிலே பார்ப்போம். வணக்கம்.